அண்மை செய்தி. ஜம்மு காஷ்மீரில் இறுதிக்கட்டமாக 40 தொகுதிகளில் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஜம்மு காஷ்மீரில் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவகுமார், இந்த இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம் கற்பகம். ஜம்மு காஷ்மீர் சட்டசபை தேர்தலுக்கான இறுதிக்கட்ட வாக்குப்பதிவானது இன்று நடைபெறுகிறது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கப்பட்டு இருந்த நிலையில அது கடந்த 2019ஆம் ஆண்டு ரத்து செய்யப்பட்டது. இதையடுத்து 90 தொகுதிகளை உள்ளடக்கிய சட்டசபைக்கு 3 கட்டமாக தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் கமிஷன் அறிவித்திருந்த நிலையில முதல் கட்டமாக 24 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு கடந்த மாதம் 18ஆம் தேதி நடைபெற்றது. இரண்டாம் கட்டமாக 26 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு கடந்த மாதம் 26ஆம் தேதி நடத்தி முடிக்கப்பட்டது. இதையடுத்து தற்பொழுது 3ஆம் கட்டமாக தேர்தலானது, அதாவது 40 தொகுதிகளுக்கான தேர்தலானது இன்று நடைபெறுகிறது. இறுதிக்கட்ட தேர்தலுக்காக இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ், தேசிய மாநாடு கட்சி, மக்கள் ஜனநாயக கட்சி உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் தீவிரம் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு தேர்தலை சந்திக்கிற நிலையில இந்த இறுதி கட்டமாக 40 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெறும் நிலையில பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது காஷ்மீர்ல 16 தொகுதிகளிலும் ஜம்முவில் 24 தொகுதிகளுக்குமான வாக்குப்பதிவு இன்று நடைபெறுகிறது. இந்த 40 தொகுதிகளில் 24 முன்னாள் மந்திரிகள் உட்பட 415 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். மேலும் 39,18,000 வாக்காளர்கள் வாக்களிக்க இருக்கிறாங்க. இவர்களுக்கு 5,060 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணி வரை இந்த வாக்குப்பதிவானது நடைபெறும். அதன் அடிப்படையில் தற்பொழுது காலை 7 மணி ஆகியிருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது இந்த 3ஆம் கட்ட இறுதிக்கட்ட வாக்குப்பதிவானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பாதுகாப்பை பொறுத்த வரைக்கும் மத்திய ஆயுதப்படை, போலீசார் என 40 கம்பெனி பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. பாதுகாப்பு பணியில காவல்துறையினர் தீவிரமான முறையில ஈடுபட்டு வந்திருக்கிறாங்க. உங்கள் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.